தோல்வியை திமுகவோட ஏன் ஜீரணிச்சு ஜீரணத்துக்கு முடியல இன்னும் 5 வருஷம் கொள்ளாடிக்கணும்னு பார்த்தாங்க. இந்த கொள்ளையில மக்களை காப்பாற்றிட்டாங்களே. விஜய் தோல்வி என்பது சகஜம்தான். சகஜம்தான். அவர் முதலமைச்சராக வந்து 1 வருஷம் கழிச்சு பையன்கிட்ட கொடுத்துட்டு போனோன்னு பார்த்தார். அந்த கனவு நொறுங்கி போச்சு. அந்த கோவம் தான் அதிகமாக போச்சு. என் பையனை முதலமைச்சர் ஆக்க முடியலையே, என் பையனை இதுவுமே சான்ஸே கிடையாது. ராமன எதிர்ப்பு தொடங்கினது பெரியார். அவரே ஒரு காலத்துக்கு அப்புறம் விட்டார். அவர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர் ராஜாஜி. எவ்வளோ பேர் தெரியும் தெரில. ஈவரா கல்யாணம் பண்ணி வச்சவரே ராஜாஜி. ராஜாஜி கேட்டான், ஏன்டா பிராமணன் திட்டன்? அட ஆச்சாரியா, எனக்கு பொழுது போலையா, நான் என்னையா பண்ணுறது? திட்டினா தான் பொழுது. 2 பேர் நெருங்கிய நண்பர்கள். பூனாலை வலது கையில் பிடித்து இடது கையில் பிடித்து கொண்டு வலது கையில் முத்திரையை குத்துங்கள் உதயசூரனுக்குன்னு சொன்னவர் ராஜாஜி. மறக்க முடியல. அதே ராஜி தான் கருணாநிதி வீட்டில் மழையில் போய் கொட்டுற மழையில் கல்லுக்கடை திறக்காதப்பான்னு கெஞ்சினார். யார் அமைச்சரை போடணும்னு முடிவு எடுக்க வேண்டிய விஜய் மட்டுமே, நீங்களும் நானும் கிடையாது. ஆனால் விஜய் சிறப்பாக செயல்பட்டிருக்கார். பட்டியலின மக்களுக்கு பட்டியலினத்துறை மட்டும் கொடுக்காம பத்திரப்பதிவுத்துறை, கல்வித்துறை அப்படி கொடுத்தாரு பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். அவர் தான் உண்மையான சமூக நீதி காவலர். இளைஞர்கள்லாம் ஐ டோன்ட் வாண்ட் திராவிடியன் பார்ட்டி, ஐ வாண்ட் டெவலப்மெண்ட். டிஆர்டி, திராவிடியன் ஆர் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் வி வாண்ட். சும்மா அந்த காட்டு கத்தெல்லாம் கத்தாதீங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம். தமிழக அமைச்சரவையில் சமூக நீதி எந்த அளவுக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது? பல்வேறு விதமான ஆதரவு கருத்தும் எதிர் கருத்தும் மாறி மாறி வந்தாலும் ஹண்டே அவருக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சரவையில் 2 பிராமணர்கள், ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன், இன்னொருத்தவர் ரமேஷ் வந்து இந்து சமய அறநிலையத்துறையிலேயே எப்படி வந்து அவர் நியமிக்கலாம் என்ற விஷயங்கள் வந்து மேலோங்கி செல்கின்றது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விளக்கம். சமூக நீதியை வந்து விஜய் கடைப்பிடிக்கிறான்னு கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறார். 7 அமைச்சர்கள் பட்டியலின மக்கள் விஸ்வநாதன் சேர்த்து கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் கொடுத்ததில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தனபாலோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவருக்கு பத்திரப்பதிவுத்துறை கொடுத்துருக்காருங்க. அவருக்கு எல்லாம் ஷெட்யூல் கேஸ்ட் தான் கொடுப்பாங்க, பேக்வர்ட் கிளாஸ் தான் கொடுப்பாங்க எதிர்பார்த்தேன். இல்லை, அந்த மாதிரி முக்கியமான தொகுதிகளை வந்து பட்டியலின மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கொடுத்துருக்காருன்னா அவரோட ஒரு சிறந்த சமூக நீதி காவலர் இருக்க முடியுமா? சரி, பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்காரு. ராஜ்மோகன் கொடுத்துருக்காரு. உயர்கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை மட்டும் இல்லை, இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி கொடுத்துருக்காரு. தமிழ் வளர்ச்சி. விஸ்வநாதன் சிறந்த பார்லிமெண்டேரியன், மிகச்சிறந்த அறிவாளி. அவரெல்லாம் நம்ம ஜாதியை வச்சு எடை போடுறது தப்பு. அவர் திறமையை வச்சு எடை போடணும். அதில் விஜய் சொன்னாராம், என் கெப்பாசிட்டி உள்ளவங்க, அவங்க என்ன கேஸ்டாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு நல்ல ரன் பண்ண அட்மினிஸ்ட்ரேஷனை அப்படின்னு கொடுத்துருக்காரு. பார்ப்பனர்களை திட்டுறீங்களே, ஜெயலலிதா இருக்கும்போது சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு உங்கள் மணியம்மை பேராசிரியர் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி புடின்னு போகிறாங்கன்ற பயத்தில் அவங்க காலில் விழுந்து பட்டம் கொடுத்த ஐயா ஆசிரியர் அவர்களே, நீங்களா சொல்கிறீங்க? ஜெயலலிதா எப்படி நீங்கள் பாப்பாத்தின்னு சொன்ன அவங்கள போய் சமூக நீதி காத்த வீராங்கனை கொடுத்தீங்க. டபுள் டங்கு. இங்கே ஒன்று பேச வேண்டியது, அங்கே ஒன்று பேசு. உங்கள் குடும்பத்தில் பிராமண பொண்ணு எடுத்திருக்கீங்க, நான் ப்ரூவ் பண்ணிட்டோமா? பிராமண பொண்ணு உங்கள் குடும்பத்தில் கட்டி வச்சுருக்கீங்க. வேண்டாம், அனாவசியமாக திராவிடம்ங்கிறது பெரியாரிசம்ங்கிறது அழிஞ்சு போகணும். அரசியல் ரீதியாக நம்ம பேசும். அரசியல் ரீதியாக போய் தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். இல்லை, நான் சொல்கிற உங்கள் வீட்டிலேயே மருமகளை பிராமணா வச்சுட்டு பிராமணனை பற்றி பேசுறதுக்கு உரிமை இல்லை. அது இல்லாமல் பிராமணர்கள் அவருக்கு வந்து ரமேஷுக்கு கொடுக்கப்படுறது என்ன தவறு? ஏன்னா அதுதான் வந்து எப்படிலாம் அவருக்கு என்ன கேட்டால், ரமேஷ் அமைச்சரா, சொர்ணாங்கிற ஐஏஎஸ் அதிகாரி பிராமினா, 2 பேர் அறநிலை பண்ணணுமா? நீங்கள் திமுக காலத்தில் எத்தனை பட்டியலின மக்கள் அமைச்சர் இருந்தாங்க? இல்லை. அப்போ வாயை திறக்க முடிஞ்சதா? ஏன்னா உங்களுக்கு அங்கே கொடுக்குற வேண்டிய மானியம் கட்டுப்படும். அந்த மானியம் நின்று போடுற பயத்தில் விட்டீங்க. அது ஒரு விஷயம். விஜய் மட்டும் உங்களை இழப்போம். ஏன்னா விஜய் வந்து பெரியார் தேடலுக்கு வந்தாங்கிறதுக்கோசரம், ஐயா ஆசிரியர்களே, நான் யார் அமைச்சராக போடலாம்? எங்கள் கட்சியில் இந்த தீகாலேருந்து 2 அமைச்சராக போடுங்க. அவர் எதிர்பார்க்குறாரா? இல்லை. உங்களுக்கோசரம் பெரியார் தேடலுக்கு வரல, பெரியாருக்கோசரம் பெரியார் தேடலுக்கு வந்தால் அது தப்பாக புரிஞ்சிக்கினார். நம்ம கண்ட்ரோலில் கவர்மெண்ட் இருக்குது. திமுகவே கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால், விஜயை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஹண்டேக்கு வெங்கட்ராமன் அது முதல் தமிழர் பிராமணர் காமராஜர் ஆட்சியில் இருந்தார்.
அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹண்டே வந்தார், அவர் வெங்கட்ராமன் வந்து தொழில்துறை அமைச்சர். தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அப்புறம் இந்தியாவோட ஜனாதிபதியாக போனார். அப்புறம் ஹண்டே வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, அப்புறம் மைத்ரேயன்லாம் எம்பியாக இருந்தாங்க. பிராமணர்கள் தமிழர்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் சம்ஸ்கிருதமாக பேசுகிறோம். எங்களோட தமிழர்கள், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் யார்? அவர் இல்லைன்னா ஓலைச்சுவடியே இல்லை, ஓலைச்சுவடியே கிடையாது. ஆனால் அவர் ஓரம் கட்டிங்க, எங்கள் பாரதியாரே ஓரம் கட்டிங்க. அப்புறம் இதெல்லாம் என்னத்தை பண்ண முடியும்? பிராமணர்கள் தீண்டத்தகாதவர்களா? அப்போதான் பாரதியார் இறந்த பொழுது சார் யாருமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு பயந்துக்கிட்டு இரங்கல் கவிதையே பாடல. அப்போ வந்து துணிச்சலாக சென்று இரங்கல் பாடின ஒரே கவிஞர் யாருன்னா உங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அர்த்தநாரீச வர்மா. அவர் தான் போய் இரங்கல் கவிதை பாடுறாரு பாரதியாருக்கு. யாருமே கிட்ட போல பயப்படுறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ இருக்கிற பிராமணர்கள் உங்களுக்கு ஏதாவது தீங்கு பண்ணுறாங்களா, தொல்லை பண்ணுறாங்களா? அவங்க வேலையை பார்த்து அவங்க போகிறாங்க. அவங்க நான் கான்ட்ரவர்ஷியல், நான் வயலன்ஸ். எங்கள் தாத்தாவோட தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ உங்கள் தாத்தாவோட தப்பை எவ்வளோ பண்ணியிருக்கலாம்? அதையே பிடிச்சிட்டு தொங்குறீங்களே. பண்ணையாருக்கு அந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க ஏதோ வேலைக்கு வச்சுருந்தாங்க, அடிமையாக ட்ரீட் பண்ணாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கருப்பின மக்களை ஸ்லேவாக தான் ட்ரீட் பண்ணாங்க, அடிமையாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ கருப்பின மக்கள்லாம் அடிமை நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையே. அவன் சுதந்திரமாக அமெரிக்கா, எங்கள் ஒபாமா ஜனாதிபதி ஆகிட்டாருங்க. கருப்பின மக்களை நசுக்கிய நாடு அமெரிக்கா. 25 வருஷம் இருந்தாங்க, எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நாட்டிலே யாரும் பேசுறதில்லை. அதுதானே சார் சமூகம். யூதர்களை கொலை செய்து இனப்படுகொலை செய்தாங்க. அவங்க பாட்டு நிம்மதியாக தனி நாட்டுருக்காங்க. இந்த பிராமண எதிர்ப்பு என்பது தமிழ்நாடை தவிர இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அந்த பிராமண எதிர்ப்பு அழிஞ்சின்னு வருதுன்னு வீரமணிக்கு தெரியும். ஏன்னா ஒரு காலத்தில் இங்கே வந்து ஜெயலலிதா அமைச்சரவையில் தான் வச்சுட்டு இருப்பாங்க. அரசியல் ரீதியாக தான் சார். இப்போ வந்து நகரங்களில் இருக்கிற பிராமணர்கள், அங்கே இருக்கிற வந்து மற்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளாக அதே போல் வந்து ரொம்ப தாயா பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. இப்போ கும்பகோணத்தை எடுத்துங்க. கும்பகோணத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வெண்பொங்கல் போகும், அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வரும். எதிரெதிர வீடு கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரங்கபாஷ்யம் வீடு, ரங்காச்சாரியார் வீடு, எழுத்த விட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குப்புசாமி படையாச்சி வீடு. இங்கேருந்து பொங்கல் போகும் சார் அங்கே. நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி மதம் பார்க்காத ஒரு மக்கள்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு ஜாதி கலவரம் வருது இல்லை, நம்ம சகோதரராக பார்க்குறோம். கபாலி கோயில் குளம் லேண்ட் யார் கொடுத்ததுங்க? ஆற்காடு நவாபு. கபாலீஸ்வரர் ஊர் தெப்பம் வராரு, அந்த லேண்டு டொனேட் பண்ணது ஆற்காடு நவாபு. பாண்டிச்சேரியில் ஒரு முருகன் கோயிலோட ப்ரீஸ்ட் ஒரு இஸ்லாமியர். எங்கள் அப்பா தாத்தாலாம் போகக்கூடிய இடம் மவுண்ட் ரோட் தர்கா. சரி, சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு செக்குலராக தான் வளர்த்தாங்க. என் டிரைவர் கிறிஸ்டியன், எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு முஸ்லீம். எங்கள் வீட்டுக்கு உள்ளே தான் வச்சு சாப்பாடு போடுறோம். நாங்கள் யாரையும் தீண்டாமையாக பண்ணுறதில்ல. எங்கள் டிரைவர் உள்ளே வந்தால் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவார். ஆனாலும் எங்களை கண்டால் வெறுப்பவர்கள் உள்ள திருட்டுத்தனம் பண்ணுறாங்களே, அது என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு வேணும். எதிர்ப்பு அரசியல், இந்தி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு எல்லாம் பள்ளியழிச்சு போச்சு. பிராமண எதிர்ப்பு தொடங்கினது பெரியார். அவரே ஒரு காலத்துக்கு அப்புறம் விட்டார், அவர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர் ராஜாஜி. எவ்வளோ பேர் தெரியும் தெரில. ஈவரா கல்யாணம் பண்ணி வச்சவரே ராஜாஜி. ராஜாஜி கேட்டாரா, ஏன்டா பிராமணன் திட்டுறான்னு? அடா ஆச்சாரியா, எனக்கு பொழுது போலையா, நான் என்னையா பண்ணுறது, ஏதாவது திட்டினா தான் பொழுப்பு. 2 பேர் நெருங்கிய நண்பர்கள். அதனால் அரசியலில் அண்ணா அப்படி தான் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. கலைஞர் சொல்லுவார், பி ராமூர்த்தி என் டாக்டரியா, அப்புறம் என்ன ஆகணும், என் வக்கீல் யார், என் டாக்டர் யார், ஆடிட்டர் யாருன்னு கேட்பார். அதனால தாங்க அண்ணா வந்து உணர்ந்து 67 தேர்தலில் சுதந்திர கட்சியை இணைத்திக்கிட்டார். அண்ணா ஆட்சிக்கு வரத்துக்கு முதல் காரணமே ராஜாஜி. சுதந்திர கட்சி இல்லை, என்ன சொன்னார் ராஜாஜி? பார்ப்பனர்களே, பூனலை வலது கையில் இடது கையில் பிடித்து கொண்டு வலது கையில் முத்திரையை குத்துங்கள் உதயசூரனுக்குன்னு சொன்னவர் ராஜாஜி. மறக்க முடியல. அதே ராஜாஜி தான் கருணாநிதி வீட்டில் மழையில் போய் கொட்டுற மழையில் கல்லுக்கடை திறக்காதப்பான்னு கெஞ்சினார். சார் ராஜாஜி ஆட்சிக்கு வரத்துக்கு மட்டும் அப்போ பெரியாரும் திமுகவும் சண்டை. 67 பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அப்படி ஒரு பகைவன். அப்போ ராஜாஜி தேவைப்பட்டது, ஆச்சாரியார்னு சொல்லுவாங்க அவர். அப்புறம் வந்து அது திமுகவோட கொள்கையை யூஸ் பண்ணவர் மைத்ரேயன் டிஎம்கேக்கு போனார், எங்கே இருக்காருன்னு தெரியல. எஸ்வி சேகர் திமுகவுக்கு போனார், அவர் வெளில வந்துட்டார். ஸோ இதெல்லாம் வந்து திமுகவும் பிராமணர்கள் விட்டு வராது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க வீரமணி சொல்கிறதுல வீரமணிக்கு ஏதாவது வாய்க்கு ஏதாவது பேசுறது கிடைக்குமான்னு பார்ப்பார். அதெல்லாம் பெருசு எடுத்துகிட்டு போன அவசியமே இல்லை. விஜய்
யார் அமைச்சரவை போடணுங்கிற முடிவு எடுக்க வேண்டிய விஜய் மட்டுமே, நீங்களும் நானும் கிடையாது. ஆனால் விஜய் சிறப்பாக செயல்பட்டிருக்கார். பட்டியலின மக்களுக்கு பட்டியலினத்துறை மட்டும் கொடுக்காம பத்திரப்பதிவுத்துறை, கல்வித்துறை அப்படி கொடுத்தால் பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப். அவர் தான் உண்மையான சமூக நீதி காவலர். ஒரு இளைஞர் சினிமாக்காரர் முழுமையாக இன்னும் சமூக நீதி வந்து இப்போ அதில் வந்து பூர்த்தி செய்யப்படவில்லை, அந்த பேச்சும் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதை முழுமையாக இன்னும் செய்யணும். இன்னும் அதாவது இனிவரும் காலங்களில் நான் அடுத்த முறை மந்திரி சபையை வந்து மாற்றி அமைக்கிற சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த முழுமையான சமூக நீதியை அதில் வந்து கொண்டு வரணும், அந்த கோரிக்கையும் இருக்குது. இங்கே விசிகாக்கு அமைச்சரவை கொடுத்ததே சமூக நீதி தாங்க. முஸ்லீம் லீக் அமைச்சரவை கொடுத்தே சமூக நீதி தாங்க. அதில் எந்த மாற்று அது எந்த மாற்று? அது எந்த இவங்க 91 சீட் 99 சீட் எடுத்த கலைஞர் கூட்டணி ஆட்சி கொடுத்தாரா? காங்கிரஸ் கேட்டு பார்த்தாங்க, கெஞ்சி கேட்டு பார்த்தாரு. இவிகே சொல்லலாம் கேட்டு பார்த்தாரு. சோனியா காந்தி சொல்லி வாயை அடிச்சிங்க. கூட்டணி ஆட்சி இல்லாமல் காங்கிரஸ் தயவோட 5 வருஷம் கடந்து போயிட்டீங்க. அப்போ என்ன பண்ணீங்க? காங்கிரஸுக்கு ஒரு சீட் கொடுக்கலையே, வாரிய தலைவர் கொடுக்கலையே. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு மட்டும் ஒரு துறையை கொடுத்து விட்டீங்க, ஒரு துறையை சேர்மன் ஆக்கி விட்டீங்க, சிறுபான்மை துறையாக விட்டீங்க. வேறு காங்கிரஸுக்கு ஒன்றுமே பண்ணலையே. வேறு இங்கே காங்கிரஸ் அமைச்சரை கொடுத்து அதுதான் அவங்களுக்கு கோவம். நம்ம பண்ணாத இன்னொருத்தர் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? நம்ம பண்ண தவறியதை இன்னொருத்தர் பண்ண அவன் மேலே காண்டு வருவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண தவறியதை விஜய் பண்ணுறாருப்பா. மக்கள் செல்வாக்கு அதிகமாகிடுச்சு. பட்டியலின மக்கள்லாம் விஜய் கடவுள் மாதிரி ஒன்றும் வேணாங்க. செக்ரட்டேரியட்டில் அவர் அந்த பேட்டரி காரில் போகும்போது செக்ரட்டேரியட்டே கீழே வந்துடுச்சு. அரசு ஊழியர்கள் அனைவருமே திமுகவுக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்பது இது ஒன்றே சான்று, வேறு எந்த சான்றும் வேணாம். அது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அரசு ஊழியர் ஆசிரியருடைய குரலாக ஒருத்தர் பேசினார். 8 லட்சம் ஓட்டு. இந்த 8 லட்சம் ஓட்டு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து திமுக கூட்டணி விழாது, வேறு விதமாக தான் செல்லும் அப்படின்ட்டு உறுதிப்பட தெரிவித்தார். நீங்கள் சொன்ன அந்த விஷயந்தான் அப்போவே அதை கோடிட்டு. ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், அப்புறம் வந்து அந்த விவசாயிகள், இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 10 வருஷமா பென்ஷன் கொடுக்கலீங்க. ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பெனிஃபிட் கொடுக்கல. ரொம்ப கொடுமை. அதை பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டு வெறும் கையாடி வீட்டுக்கு போனால் எப்படிங்க கொடுத்துட பண்ணுவான்? எவ்வளோ பிச்சை எடுக்கிறாங்க கண்டிதானுங்க. அந்த பாவம்லாம் சும்மா விடுமா? இன்னும் சொல்ல போனால் சார், நம்மளாம் வந்து ட்ரெயினில் வந்துட்டு பேருந்தில் வரோம். பேருந்தில் அவங்களாம் புலம்புறதை பார்த்தீங்கன்னா கண்டக்டர்லாம் அப்படி புலம்புவாங்க. கடந்த 5 வருஷத்தில் நிறைய சொத்து சேர்த்துட்டீங்க, வெளிநாட்டில் பேங்க் வச்சுருக்கீங்க, வெளிநாட்டில் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, லண்டன் பாதி லண்டன் வாங்கிட்டீங்க, பாதி தீவு வாங்கிட்டீங்க, மெட்ராஸில் ப்ராப்பர்ட்டி, ஆந்திராவில் ப்ராப்பர்ட்டி, கேரளா ஒருத்தரும் 10,000 கோடி 50,000 கோடி லட்சம் கோடி கணக்கு தான் அந்த டீல் தான் பேசு. நாடே வேலைக்கு வாங்கிட்டீங்க நீங்கள். ஆனால் ஒரு ஏழை தோல்வியை வந்து ஏன் அவங்களால ஜீரணிச்சிக்க முடியல? இந்த தோல்வியை திமுகவில் ஏன் ஜீரணிச்சிக்க முடியல? இன்னும் 5 வருஷம் கொள்ளாடிக்கணும்னு பார்த்தாங்க. அந்த கொள்ளையில் மக்களை காப்பாற்றிட்டாங்களே. இல்லை, வெற்றி தோல்வி என்பது சகஜம் தானே. சகஜம்தான். 5 வருஷத்துக்கு மேலே ஆள முடியும். 2வது வருஷம் டேர்ன் பண்ண அவருக்கு என்னென்னா, அவரை கூட விடுங்க, அவர் முதலமைச்சராக வந்து 1 வருஷம் கழிச்சு பையன்கிட்ட கொடுத்துட்டு போனோன்னு பார்த்தார். அந்த கனவு நொறுங்கி போச்சு. அந்த கோவம் தான் அதிகமாக போச்சு. என் பையனை முதலமைச்சராக்க முடியலையே, என் பையனை இதுமே சான்ஸே கிடையாது. விஜய் ஒரு 20 வருஷம் ஆளுவார், அதுக்குள்ளே உங்கள் கதையை முடிஞ்சு போனோம். விஜய் வந்து சுக்கு நூறா எல்லாத்தையும் உடச்சிட்டார். இப்போ இன்னொரு 5 வருஷத்தில் திமுக அதிமுக இருக்காது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும் கட்சியாக இருக்க போகிறது தாவேக்காவும் பாஜகவும் தான் அப்படின்னு பேச்சு எடுது. ஏன்னா அண்ணாமலை இருந்து வளர்த்து விட்டார்னா தாவே இல்லை, பாஜக திமுகவோட போச்சுன்னா பாஜகவும் அழிஞ்சு போடும். அப்புறம் கட்சி எதிர்கட்சியாக இருக்காது. மம்தா பானர்ஜி மாதிரி ஒன்றுமே எல்லாம் போடும். மம்தா பானர்ஜிக்கு எதிர்கட்சியே இல்லை. அப்புறம் ஸ்வீப் பண்ணி பிஜேபி வந்தது. அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு. பாஜக தன் தவறை உணர்ந்து தனியாக போட்டியிட்டால் அதுக்கு மரியாதை உண்டு. திமுகவோட சேர்ந்த இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போயிடும். இப்போ எடப்பாடி வந்து வேறு விதமான முயற்சி எடுத்தா, எடப்பாடி பாஜக, அதே மாதிரி ரஜினிகாந்த், சசிகலா, ராமதாஸ் இவர்கள்லாம் வந்து ஒரு முயற்சி எடுத்தால் எப்படி சார்? ரஜினிகாந்த் தான் வந்து இல்லைன்னு மறுத்துட்டார. இவரை திரும்ப முதலமைச்சராக்கி திமுக அதிமுகவும் இணைய வைக்கலான்னு பிளான் பண்ண செய்தி வந்தது. நம்மளாம் கூட பேசணும் அதை பற்றி. மறுப்பு தெரிவித்தார். ஏன்னா அது இன்டர்னல் மேட்ரு, யாருக்கும் மறுப்பு தெரிவித்தா அது மறுப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் இந்த மாதிரி பண்ணது டெல்லிக்கு பிடிக்கலான்னு கேட்டால் பிடிக்கல. ஏன்னா திருமாவை முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் ஏன் பாடுபடுறாருன்னு கேட்டாங்க. இப்போ பிஜேபியை முதலமைச்சராகிறது பாடுபட்டிங்கன்னா டெல்லி ஒத்துக்கும். திருமாவெல்லாம் பிளாக் லிஸ்டட் பை பிஜேபி, அவங்களாம் எதிரணி. அவங்கள போய் ஆக்கினாரே. அது இல்லாமல் மத்திய பாஜக உணர்ந்து போச்சு.
ரஜினி இஸ் க்ளோஸ் டு டிஎம்கே தேன் பிஜேபி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ரஜினியை பெருசாக மதிக்கிறது இல்லை. ஆனால் எடப்பாடி ஏன் இன்னும் பிஜேபியோடு இருக்காருன்னா, கொடநாடு கேஸு வழக்கு, சம்பந்தி மேலே இருக்க கேஸ், அந்த ப்ராப்ளம்னால. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களும் பிஜேபியோட க்ளோஸ் ஆகணும்னு பார்க்குறேன். வேலுமணி, விஜயபாஸ்கர், அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ 2 பேரும் வந்து பிஜேபியோட இணக்கமாகணும்னு பார்க்குறாங்க. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. திமுகவையும் அதிமுகவையும் உடைக்காமல் போகிறது இல்லை அப்படின்னு அமித்ஷா விரதம் போட்டிருக்காரு. திராவிட கட்சிகள் எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத்னு மோடி சொன்னாரோ, திராவிட முக்த் தமிழ்நாடுன்னு அமித்ஷா சொல்லிட்டார். இல்லை, அது எளிதில் நடக்க சாத்தியமா? சாத்தியம் உண்டு. அது பாஜக மனசு வச்சா, எங்க கேரளாலே எம்எல்ஏ வந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் ஆட்சியே பிடிச்சாச்சு. வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்ட் கோட்டை. ஜோதி பாசெல்லாம் 30 வருஷம் ஆண்டார். புத்ததேவ் பட்டாச்சாரியெல்லாம். அப்போ இந்த அம்மா ஒரு 15 வருஷம் ஆண்டுது. தூக்கி போட்டு அலையில் தூக்கி சுவேந்த அதிகாரி வந்துட்டு போயிட்டாரு. தமிழ்நாடை மட்டும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், இந்த தமிழ் மண், திராவிடம், அது இது அந்த மாதிரி வேலை ஓடித்து. விஜய் சுக்குநூறாக உடைக்கிட்டார், ஒஸ்டர். திராவிடம், இன்னிட்டு, ஹிந்தி அதெல்லாம் எல்லாம் வேணான்ட்டார். தூய்மையாக ஆட்சி கொடுப்பேன். ஜனங்க நம்பி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா ஜனங்க தேடிந்தாங்க. திமுக அதிமுக இல்லாமல் என்ன கட்சின்னு தேடிந்தாங்க. அவங்க கண்ணில் தென்பட்டது விஜயகாந்த். நல்லா பண்ணார். கொஞ்சம் இருந்தாருன்னா முதலமைச்சர் வந்திருப்பார். அவரோட பாவம் உடம்பு முடியாமல் அவர் காலமாயிட்டார். அதுவும் போயிடுச்சு. அப்புறம் தேடி பார்த்தாங்க. அண்ணாமலை கொஞ்சம் தனியாக வந்தார். அவருக்கு ஆதரவு வந்தது. அவர் தூக்கிட்டாங்க. திருப்பி பாஜக, திராவிட பாஜக ஆகி போய் அதை விட்டாங்க. விஜய் தான் அவங்களுக்கு ஒரு சேவியர் மாதிரி வந்துட்டார். எப்படா திராவிட கட்சிகள் ஒழியுன்ற இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம், ஐ டோன்ட் வாண்ட் திராவிடியன் பார்ட்டி, ஐ வாண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறான். டிஆர்டி, திராவிடியன் ஆர் டெவலப்மெண்ட் வி வாண்ட். சும்மா இந்த கத்தெல்லாம் கத்தாதீங்க. அதான் சொன்னார், ஒரு ஐடி பார்க்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயிட்ட 2000 பணம் கொடுத்தாங்களாம் ஓட்டுக்கு. தூக்கி வச்சாராம் மூஞ்சில். நான் 2 லட்ச ரூபா வாங்கினேன்டா, நீ இன்னும் 2000 கொடுத்தியா, விலை வாங்க பார்க்குறேன், கெட் அவுட், உனக்கு ஓட்டு போட மாட்டேன், எங்கள் ஆஃபீஸில் சொல்லி உங்கள் கட்சிக்கே ஓட்டு போட மாட்டேன்ட்டாராம். அந்த மாதிரி மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ அந்த உணர்வு தான் விஜய் ஆட்சியில் உட்கார வச்சிருக்கு. விஜய் சிறப்பாக செயல்பட்டார்னா 20 வருஷம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. தேசிய அளவில் வரத்துக்கு விஜய்க்கு பாப்புலர். அடுத்த கேரளா தேர்தலில் போட்டி போட போகிறார். தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி எல்லாம் வந்துடுவார். தமிழ்நாட்டு மலேசியா பிரதமர் கூப்பிட்டு வாழ்த்துறாருங்க அவரை. தாவேக்காக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு இருக்கலாம் அது என்னைக்கு. ஆனால் ஸ்டாலின் மாதிரி முரண்டு பிடிச்சின்னு மோடியை கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டார். பாலிசி வைஸ் எதிர்ப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றா இருக்கும். இன்ஃபேக்ட் மோடி என்னை கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இந்த சின்ன வயசில் இப்படி ஆட்சியை பிடிச்சாரா விஜய், இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாரு, இவ்வளோ பிரமாதமாக. மோடி ஹஸ் காட் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் விஜய்ன்னு கேள்விப்பட்டேன். டெல்லி வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அப்படியே கட்டி தழுவி வரவேற்பாராம் யங் மேன் அப்படின்னு. ஸோ விஜயும் அதெல்லாம் ஒன்றும், விஜய் வந்து ரொம்ப பேசுகிறதே இல்லைங்க. பேச்சை ரொம்ப குறைச்சிட்டார். எல்லாம் ஆதரவு வச்சு தான் பேசுறது நல்லது. ஏன்னா இந்த பேச்சை குறை, செயலை காட்டு. அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்ஷன் ஸ்பீச் பேசுறது, ஏன் தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேசுறது. ஏன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல? மோடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரா? எத்தனை மீட் பண்ணாரு? இல்லை, ட்விட்டரில் தான் போட்டிருக்காரு. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுவதனாலே ஒரு தலைவராட முடியாது. கலைஞர் டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பார், தோத்துருவாரு. ஸோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது ஒரு பாராமீட்டர் கிடையாது. விஜய் செய்ய வேண்டியது ஒழுங்காக பண்ணுறாரு. பேசுறதுலாம் கட்சிக்காரன் பேசுறாரு. அதுதான் ஒரு விஷயம் சார். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அதே துணிச்சலோடு தேர்தல் களத்தில் வெற்றி பெற்றவர் வாழப்பாடியார் தான். அவர் தான் வாழப்பாடியார் ப்ரெஸ்ஸை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டார். டேய் ராமசாமி என்னடா பண்ணுற, குப்புசாமி பிரகாஷ் என்ன பண்ணுற, என்ன எழுதுன்னு வரும். அது வந்து அன்பின் அடிப்படையில், அவர் மாதிரி அந்த அன்பின் அடிப்படை. அவரை மாதிரி ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் இனிமேல் பார்க்கறது கஷ்டம். அன்பு, அவர் அரசியலுக்கு சம்டைம் லாய்க்கு இல்லாதவர்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ திறமையை வச்சுட்டு அவர் மனசை வச்சுதானா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அவர் பேரில் கொண்டாந்துருக்க முடியும். ஜெனீவா முதல் சேலம் வரை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பலர் கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு நெஞ்சாத நன்றி. நன்றி.